ஹாய்டா ஜிம்மன் எஃப்எஃப் பூனை பாட்டிலேருந்து பார்த்துலாம் கான்ட்ராக்ட் மேரேஜ் பூனை பாட்டில் ஜிம்மன் உங்களை மேரேஜ் பண்ணியிருந்திருப்பான். தென் கான்ட்ராக்ட் பேப்பரில் உங்களுக்கு விருப்பமா என்ன எதுவுமே கேட்காம சைன் வாங்கியிருப்பான். உங்களுக்கும் ஓகே தான், பிகாஸ் நீங்கள் ஜிம்மனை லவ் பண்ணலை, சைன் பண்ணியிருப்பீங்க. தென் ஜிம்மனோட அம்மாவும் வந்திருப்பாங்க. அதிலேருந்தே பார்க்கலாம். இப்போ ஜிம்மன் மா போதும் கிளம்புங்க. இருடா, இப்போ உங்கள் 2 பேருக்கு மேரேஜ் ஆகிருக்கு, வெட்டிங் ரேட்டுக்கு ரிட்ரீவ் பண்ண இல்லையா? என்னம்மா பேசிகிட்ருக்கீங்க? நாங்கள் என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோமா? இதெல்லாம் ரெடி பண்ண. இருந்தாலும் அவன் உண்டாட்டிடா, அவளுக்குன்னு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருக்கும்ல. தன்னோட புருஷன் நம்மள்கிட்ட இப்படி நடந்துக்கணும். இங்கே பாருடா, நான் உன்னோட அம்மா, என்னால் எதுவும் உங்ககிட்ட தெளிவாக சொல்ல முடியாது, பட் நீ புரிஞ்சுக்கோ. அவன் கான்ட்ராக்ட் பேப்பரில் உங்ககிட்ட சைன் வாங்கியிருப்பான் இல்லையா, அதை உங்கள் அம்மா கிட்ட சொல்லாமல், மா எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், புரியுதா? எனக்கும் எல்லாம் தெரியும்மா, கிளம்புங்க. அவங்களும் கிளம்பிடுறாங்க. டேர்ன் பண்ணி உங்களை பார்த்துட்டு குழந்தைய கொடு வாங்க வராங்க. ஜிம்மன் பாப்பாவை தூக்கிக்கிட்ட, என்னம்மா பண்ணுறீங்க? அவள் இல்லாமல் நான் என்னால் இருக்க முடியாது, தெரியும்ல? ஆமாண்டா எனக்கு தெரியும், பட் ஒன் டே தானே, எதுக்கு சொல்கிறேன்னு புரியுதா? என்ன நீங்களும் ரூமில் இருங்க, நான் மார்னிங் வரேன். பாப்பாவை ரிட்டர்ன் வாங்க போகும்போது ஜிம்மன் குழந்தைய வாங்கிக்கிட்ட, மார்னிங் வாங்க, பட் என் பையன் என் கூட தான் இருப்பான். அப்படி தூக்கிக்கிட்டு ரூம்குள்ளே போயிட்டான். அவன் அப்படி தான்டா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. சரிங்க ஆண்டி, எனக்கு புரியுது. அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. மேரேஜ் ஆச்சுன்னு ஏதாவது இருக்கா அவனுக்கு? அப்படி திங்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க. நீங்கள் சோஃபாலே உட்காந்துட்ருக்கீங்க. டைம் போயிட்டே இருக்கு. என்ன பண்ணுறது, யார்கிட்ட பேசுறது எதுவுமே தெரியல. ஜிம்மன் குழந்தைய தூக்கிட்டு உள்ளே போயிட்டான். அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க. நைட்டு ஒரு 9 o'clock அப்படி ஆகுது. ஜிம்னாவே டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளில வந்து உங்களை பார்க்குறான். அமைதியாக அங்கேயே உட்காந்துட்ருக்கீங்க. பேபிக்கு ஏதாவது ஃபீட் பண்ண அப்படி சொல்லிவிட்டு கொடுத்துட்டு போயிட்டான். என்ன கொடுக்குறது எதுவுமே தெரியல. அவனுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது தெரியல. நீங்களும் சின்ன பொண்ணு இல்லையா, ஒரு பேபியை பேம்பர் பண்ணிக்கிற அளவுக்கு உங்களுக்கு மெச்சூரிட்டி இல்லை, தெரியல. பாப்பாவே பார்த்துட்ருக்கீங்க. அவன் பசிக்குது, எனக்கு ஃபுட்டு ஏதாவது வேணும் அப்படி சொல்கிறான். சரி ஓகே, பட்டு உங்களுக்கு என்ன பிடிக்கும்? அவனுக்கு சரியாக பேசவே தெரியலனாலும் ஃப்ரூட்டு, நூடுல்ஸு அப்படி சொல்லிட்டு அவனுக்கு பிடிச்சதெல்லாம் சொல்கிறான். சிக்கன் அப்படி சொல்லிட்டு நிறைய சொல்கிறான். சரி ஓகே வாங்க குக் பண்ணலாமா? அவனும் தலையாடுறான். பாப்பாவை தூக்கிக்கிட்டு நீங்கள் கிச்சனுக்கு போகிறீங்க. எது எங்கே இருக்குது எதுவுமே தெரியல. எப்படி குக் பண்ணோம்? சிக்கன் பிடிக்கும்னு சொன்னான்ல, அப்படி சொல்லிவிட்டு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுறீங்க. எதுவுமே இல்லை, ஃப்ரூட்ஸு அண்ட் வெஜிடபிள்ஸு அந்த மாதிரி தான் இருக்கேன். சரி எதையும் குக் பண்ணி கொடுப்போம் அப்படி சொல்லிவிட்டு அவனை தூக்கி கிச்சன் டாப்பில் உட்கார வச்சுட்டு குக் பண்ணிகிட்ருக்கீங்க. என்ன குக் பண்ணுறது எதுவுமே தெரியல. ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு வெஜிடபிள்ஸு சிக்கனு எல்லாத்தையுமே போட்டு ஒரு சூப் மாதிரி பண்ணி அவனுக்கு கொடுக்குறீங்க. பிடிக்கவே இல்லை அவனுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் கொஞ்ச நேரம் தான் உங்ககிட்ட விளையாடி இருப்பான், அப்புறம் அழ ஆரம்பிச்சிட்டான். எப்படி அவன் அழுத கண்ட்ரோல் பண்ணுறது தெரியல. தூக்கி வச்சுக்கிட்டு ஒன்றும் இல்லை பசி எடுத்துக்கிச்சுக்கா. சரி ஓகே, கொஞ்ச நேரம் இருங்க, எனக்கு குக் பண்ண தெரியல, நம்ம ஏதாவது ஆர்டர் பண்ணலாமா? நீ என்ன சொன்ன, உனக்கு சிக்கன் தானே பிடிக்கும், வெயிட் பண்ண அப்படி சொல்லிவிட்டு சிக்கன் ஆர்டர் பண்ணுறீங்க. ஒரு 1/2 hour தான், அதுவும் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி வச்சுட்டு சிக்கன் ஃபுல்லாக சாப்பிட்டுட்ருக்கீங்க. 2 பேருமே சாப்பிட்றீங்க. அவனுக்கும் சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும். அவனுமே நிறைய சாப்பிட்றான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குல்ல? அப்புறம் இந்தா இதையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு நல்லாயிருக்கும் அப்படியே சொல்லிவிட்டு நைட் டைமில் சிக்கன் கொடுக்கக்கூடாது தெரியல உங்களுக்கு. சிக்கன் சாப்பிட்டுட்ருக்கீங்க 2 பேருமே. அதை க்ளீன் கூட பண்ணலை, அப்படியே விட்டுட்டு உங்களுக்குன்னு ரூம் கொடுத்துருக்காங்க. அங்கே கூட போய் படுக்காமல் 2 பேரும் சோஃபாலே படுத்து தூங்கிட்டுருக்கீங்க. நைட்டு ஒரு 11 அப்படி இருக்கும். ஜிம்மன் அவனுடைய ஒர்க்லாம் முடிச்சுட்டு ட்ரிங்க் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே வரான். ஆடிட்டே அப்படி வரான். இவனா எங்கடே இருக்க? இவனை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி.
பொண்டாட்டி ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி. எங்கடி இருக்க? நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது தெரியும்ல. அப்படி புலம்பிட்டே உள்ளே வரான். சவுண்டு கேட்குது. கடை திறந்து பார்த்தா ஜெமினால் நிற்கக்கூட முடியல. ஆடிட்டே வந்துட்டுருக்கான். உங்கள் மேலே பாப்பா இருக்கா. அவனை தூக்கி வச்சுக்கிட்டு ஜெமினை பார்த்து பயப்படுறீங்க பிகாஸ் குடிச்சிட்டு வந்திருக்கான். எனக்கு நம்மளுக்கு மேரேஜ் ஆச்சு. பட் அது ஒரு மேரேஜ் கிடையாது. இவர் என்ன இப்படி குடிச்சிட்டு வந்திருக்காரு. அப்போது இன்னைக்கு ஆண்டி சொன்ன மாதிரி வெட்டி நைட்டுக்காக இப்படி வந்திருக்காரா? பட் இவர் நம்மக்கிட்ட இப்படிலாம் ட்ரை பண்ண மாட்டாருங்களா நினச்சோம். பிகாஸ் இவர் அப்படி தானே பேசினாரு, நம்மளை பிடிக்காத மாதிரி பேசினாரு. ஏன் இவர் இப்படி குடிச்சிட்டு வந்திருக்காரு அப்படி சொல்லிட்டு அவனை பார்த்து பயப்படுறீங்க. அவன் வளர்றான், நிறைய பேசுகிறான். சோஃபாலேருந்து எழுந்து சோஃபாக்கும் பின்னாடி போய் நிற்கிறீங்க. அவன் உள்ளே வந்துட்டேன். பொண்டாட்டி நீ இங்கே தான் இருக்கியா? உங்களை பார்க்கும்போது அவனுக்கு அவனோட ஒய்ஃப் மாதிரி இருக்கு. என்ன இவன் பொண்டாட்டிலாம் சொல்கிறான். இது ஒரு மேரேஜ் இல்லைன்னு சொன்னான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செம்மனை பார்க்குறீங்க. அவன் உங்கள் கிட்ட வரான். உங்கள் மேலே அவனோட பையன் இருக்கான். பாப்பு குட்டி வாங்க 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 டாடா கிட்ட வாங்க அப்படியே சொல்லிட்டு அவனை தூக்கிக்கிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். குழந்தை தூங்குறா இல்லையா, இவன் கிஸ் பண்ண அவன் டிஸ்டர்ப் ஆகுறான். செம்மன் செம்மன் பையனா செம்மன் ப்ளீஸ் அவனை விடுங்க, அவனை தூங்க வச்சுருக்கான் அப்படி சொல்லிட்டு செம்மன் கிட்ட இருந்து பையனை வாங்க போகிறீங்க. ஏய் யார்ட்டி நீ? என் பையனை அதுக்கிட்டே வாங்குற? மெய்டு, ஜஸ்ட் ஒரு மெய்டு அவ்வளோதானே. பிகாஸ் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு அது நீங்கள் அவனோட ஒய்ஃப் இல்லைன்னு. அவனே பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ தான் பொண்டாட்டின்னு சொன்னான். இப்போ என்ன ஆச்சு அவனுக்கு? சரி ஓகே அப்படி திங்க் பண்ணிவிட்டு சும்மா உங்களால் நிற்கவே முடியல, ப்ளீஸ் குழந்தைய கொடுங்க. அவன் உங்ககிட்ட கொடுக்காம சோஃபாவில் போய் உட்காந்துக்கிட்டு அவங்க பையனை ஸ்மெல் பண்ணிகிட்டே இருக்கான். பொண்டாட்டி உன்னுடைய ப்ரெசன்ஸை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி. என் பட்டுக்குட்டியை தூக்கும் போது தான் என்னமோ உங்ககிட்ட இருக்க ஃபீல் எனக்கு வரும்டி. இன்னுமே அவன்கிட்ட இருந்து உன்னுடைய ஸ்மெல் போவே இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய டைட்டாக ஹக் பண்ணுறான். குழந்தை முழிச்சிட்டு அழ ஆரம்பிக்குது. சிம்மன் குடிச்சிட்டு வந்து என்ன குழந்தை டார்ச்சர் பண்ணுறீங்க, கொடுங்க. குழந்தைய வாங்க போகிறீங்க. சிம்மனுக்கு கோவம் வருது. ஏய் ஐயாட இங்கே பாரு, நான் எப்போ கொடுக்குறனோ அப்போ தான் குழந்தைய நீ தூக்கணும். அதை விட்டுட்டு என்கிட்ட இருந்து பிடுங்குற வேலையெல்லாம் நீ வச்சுக்கூடாது. சிம்மன் குழந்தை அழ ஆரம்பிக்கிறான். கொடுங்க சொல்ல வரீங்க. அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான். பட் அப்படியே பேபி ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். சிம்மன் ப்ளீஸ் இன்ஃபெக்ஷன் ஆகும், கொடுங்க. அவனும் குழந்தையும் அழுதுகிட்டே இருக்கான். குழந்தை சொல்லிகிட்டே இருக்கல. பட் பையனுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள், அதே வச்சுலாம். ஒரு ஸ்டோரி யோசிக்கிறத விட ஒரு நேமை யோசிக்கிறது தான் எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் மண்டையில் வர மாட்டேங்குது. நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள் பார்க்கலாம். சரி இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஜிம்மன் பையனை தூக்க வச்சுக்கிட்டு ஹக் பண்ணிவிட்டு அவன் போதியில் இருக்கான் இல்லையா, சோஃபாவில் படுத்துக்கிட்டான். கொஞ்ச நேரம் பையனும் அழுதுகிட்டே இருந்துட்டுருக்கான். நீங்களும் வெயிட் பண்ணுறீங்க ஜிம்மன் தூங்குற வரைக்கும். தூங்கிட்டானா தூக்கிட்டு போயிடலாம் அப்படி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஒரு கட்டத்தில் ஜிம்மன் தூங்கிட்டான். நீங்கள் குழந்தைய பார்த்துட்டு பட்டுக்குட்டி வாங்க போகலாம் சொன்ன உடனே குழந்தைய உங்ககிட்ட வந்துட்டான். நீங்கள் பாப்பாவை தூக்கிக்கிட்ட உங்களுக்கு ஒரு ரூம் கொடுத்துருப்பான் இல்லையா ஜிம்மன், அங்கே போயிட்டீங்க. 2 பேரும் ஹக் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டே தான் ஃபஸ்ட்டு ஜிம்மன் தான் எழுதுக்கிறான். தலையை பிடிச்சிட்டே எழுதுக்கிறான். தெரியுது அவனுக்கு நைட்டு நடந்ததை குடிச்சிட்டு வந்துருந்துருக்கான், புரியுது. அவன் ஃபோன் அடிச்சுட்டே இருக்கு. அவன் ஃபோன் அட்டன் பண்ணி காதில் வைக்கிறான். அவன் கண்ணு என்ன தான் ஃபோன் பேசிட்டே இருந்தாலும் அவன் பையன் எங்கே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் தேடுறான். ஃபஸ்ட்டு அவன் ரூம் டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். உள்ளே குழந்தை இல்லை. பக்குன்னு ஆயிடுச்சு. எங்கே போயிட்டான்? ரூமில் தானே படுத்திருப்பான், எங்கே போச்சு அப்படி திங்க் பண்ணும்போது தான் அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதே அவன் மறந்துட்டான். இப்போ தான் ஞாபகம் வருது. ஓ ஒருத்தி கூட்டு வந்தோம்ல, மேபி ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை ஹோலில் போட்டு உங்கள் ரூம் டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா 2 பேரும் பெட்டில் தூங்கிட்டு இருக்கீங்க.
இப்போ தான் ரிலாக்ஸாக இருக்கு. ஃபோன் பேசிட்டே ஹாலுக்கு வரான். சிக்கன் பீஸ்லாம் நீங்கள் சாப்பிட்டு க்ளீன் கூட பண்ணாமல் அப்படியே போட்டு வச்சுருக்கீங்க. என்னது இது? சிக்கனா? நம்ம எதுவும் வாங்கலையே. பில் எடுத்து பார்க்குறான். நைட்டு ஆர்டர் பண்ண மாதிரி காட்டுது. அதுவும் உங்கள் பேரில். சரி நீங்கள் தான் சாப்பிட்ருக்கீங்க அப்படி சொல்லிவிட்டு அவன் அதை க்ளீன் பண்ணி கிச்சனில் போட போனான். கிச்சனே ஒரு அலங்கோலமாக இருக்கு. பார்த்த உடனே பயந்துட்டான். இத்தனை வருஷமாக அந்த கிச்சனில் இருக்கான். இந்த மாதிரி டேட்டியாக யாரும் கிச்சன் யூஸ் பண்ணதே கிடையாது. அப்படி இருக்குது. எல்லாம் கருகி போய் தீஞ்சு போயிட்டு பாதி வெஜிடபிள்லாம் கட் பண்ணி வேஸ்ட் பண்ணி ஃப்ரிட்ஜை க்ளோஸ் கூட பண்ணாமல் ஓப்பன்லேயே இருக்கு. பார்த்த உடனே செம்ம கடுப்பாயிட்டான். இப்படி அவன் ரூம் இருக்கவே இருக்காது. உங்கள் நம்பருக்கு கால் பண்ணுறான். ஒரு ரிங்க போது எடுக்கலை. 2வது ரிங்க போது உங்கள் ரூமில் அடிக்கிற சவுண்டு வெளில இருக்க அவனுக்கு கேட்குது. பட் உங்களுக்கும் கேட்கல. உங்கள் பக்கத்தில் இருக்க ஜெம்மனோட பையனுக்கும் கேட்கல. 2 பேரும் பொழந்த கட்டி தூங்கிட்டு இருக்கீங்க. இவளுக்கு காற்று கேட்குமா கேட்காதான் அப்படிங்கிற மாதிரி டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வாயன் கத்துறான். டக்குன்னு எழுதுக்கிட்டீங்க. உங்கள் பக்கத்தில் பாப்பா இருக்குது. தட்டி கொடுத்து தூங்க வச்சுட்டு பெட்ஷீட் கவர் பண்ணிட்டு பெட்லேருந்து கீழே இறங்குறீங்க. வெளில வா, அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பார்க்கும்போதே பயமாக இருக்குது. நைட்டு குடிச்சிட்டு வந்தான் இல்லையா? பட் உங்ககிட்ட எதுவும் ட்ரை பண்ணலை. அது வரைக்கும் ஓகே தான் அப்படி திங்க் பண்ணிவிட்டு ஒரு தைரியத்தோட வெளில வரீங்க. அவன் ஸ்ட்ரெயிட்டாக கிச்சனோட என்ட்ரன்ஸில் போய் நின்றுட்டு என்னது என்னாச்சு ஜெம்மன்? வந்து பாரு. கிச்சனை போய் பார்க்குறீங்க. கன்றாவியாக இருக்கு. ஜெம்மன் ஐம் சாரி. நைட்டு என்ன குக் பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்படி பண்ணிட்டேன். ஐம் சாரி ஜெம்மன். குக் பண்ணுறதுன்னு தெரியாமல். அப்போ உனக்கு குக் பண்ண தெரியாதா? தலையை மட்டும் ஆட்டுறீங்க. இப்போ என்னடி கொடுத்த குழந்தைக்கு? தீஞ்சு போனது கொடுத்தியா? இல்லை நைட்டு சிக்கன் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். சிக்கன் நைட் டைம் இல்லையா? அதுவும் அவனுக்கு கொடுத்த? அவனுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு தெரியாது. நான் கேட்டேன். சிக்கன் தான் சொல்லும் போதே பலான்னு அரைஞ்சிட்டான். என்ன நினச்சிட்டு வயன்? ஃபுட் பாய்சன். வெளியிலேருந்து ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்க. பாப்பாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா? ஓ காட், உனக்கு குக் பண்ண தெரியாதுன்னு என்கிட்ட முன்னாடி சொல்ல மாட்டியா? ஃப்ரிட்ஜு கூட க்ளோஸ் பண்ணலை. உனக்கு குக் பண்ண தான் தெரியாது. அது க்ளோஸ் பண்ண தெரியாதா? ஐம் சாரி ஜெம்மன். உங்கள் கன்னத்தில் கை வச்சுட்டு அழுதுட்ருக்கீங்க. உங்கள் அப்பா அம்மா உங்களை திட்டினது கூட கிடையாது. அவங்கள சில்லமாக வளர்ந்துருப்பீங்க. பிகாஸ் உங்கள் அப்பாவும் ஒரு பிஸ்னஸ் மேன் தான். ஜஸ்ட் ஏதோ பிஸ்னஸ் லாஸ் ஆனதுனால இப்போ நீங்கள் கஷ்டப்படுறீங்க. உங்களுக்கு எதுவுமே தெரியாது. உங்களை திட்டினது கூட கிடையாது. பட் ஜெம்மன் அடிச்சிட்டான். உங்கள் கன்னத்தில் கை வச்சுட்டு கண்ணில் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கு. ஐம் சாரி. எனக்கு குழந்தைக்கு என்ன கொடுக்கக்கூடாது தெரியாது. ஐம் சாரி ஜெம்மன். நான் தென்னடி சொல்லிட்டு இருந்தேன். அத்தனை வாட்டி படித்து சொன்னேன்னா எனக்கு என் பையனை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு தானே இருந்தேன். அப்போல்லாம் வாயை மூடிட்டு தானே இருந்தேன். அப்போ கேட்குறது தானே குழந்தைக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு. அதான் கிட்ட நம்பி கொடுத்தது தப்பு தான். நீங்கள் ஜஸ்ட் ஒர்க் பண்ண வந்த அந்த லேடி தானே. உனக்கு கேர் இருக்காது. பட் எனக்கு கேர் இருந்திருக்கணும். என் பையனை பற்றி எனக்கு கேர் இருந்திருக்கணும். நான் தான் ஏதாவது பண்ணியிருக்கணும். தப்பு என் மேலே தான். மேலே நான் குறை சொல்லவே கூடாது. பிகாஸ் நீ பணத்துக்காக வேலை செஞ்ச வந்த அந்த கேர்ள் அவ்வளோதான். நான் உன்னை நம்பி இங்கே விட்டு போயிருக்கவே கூடாது. இது வரைக்கும் நான் யாரையும் நம்பி இந்த மாதிரி கொடுத்தது கிடையாது. பட் கல்யாணம் பண்ணி உன்னை ஒய்ஃபாக கூட்டிகிட்டு வந்திருக்க நீ. ஓகே, நல்லா பார்த்து பண்ணு. நான் நினச்சேன் அது தப்பு தான். மற்ற லேடிக்கிட்ட என் குழந்தைய விட்டுட்டு போனது தப்பு தான். உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி நிறைய பேசிகிட்டே இருக்கான். ரொம்பவே கஷ்டமாக இருக்கு. பேசிட்டே அவன் போயிட்டு அந்த கிச்சனையும் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறான். ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அழுதுகிட்டே நின்றுட்டுருக்கீங்க. கிச்சனை க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஆன்ட்டியும் வந்துட்டாங்க. அந்த சவுண்டு கேட்ட உடனே உங்கள் கண்ணெல்லாம் துடைச்சிட்டிங்க. ஜெம்மன், இங்கே பாரு, நம்மளுக்குள்ளே நடக்கிறது இங்கே மட்டும் தான் இருக்கணும். எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சதுங்க ஐயா, நொயின்னு ஏதாவது பேசிகிட்டே இருப்பாங்க. புரியுதா? புரியுது ஜெம்மன். இந்தா மில்க்கு போய்ட்டு ஃபைனுக்கு ஃபீட் பண்ண உங்கள்கிட்ட கொடுக்குறான். நீங்களும் அதை வாங்கிக்கிட்டு ரூம்குள்ளே போயிட்டீங்க. இப்போது ஜெம்மனோட அம்மா
வீட்டுக்குள்ளே வராங்க. ஜிமன் சோஃபாவில் உட்காந்து ஃபைல்ஸ்லாம் பார்த்துட்ருக்கான். ஹே வயனங்கடா, அப்புறம் பையங்க கேட்டுகிட்டே உள்ளே வராங்க. அவன் பேசாமல் கையை மட்டும் காட்டுறான் ரூமில் இருக்காங்கன்னு. எப்போவுமே இதுதானா, ஃபைலை ஒன்று எடுத்து வச்சுட்டு உட்காந்துக்கிறேடா. மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியும் இப்படி தான் இருந்தேன்னா, மேரேஜ் ஆனதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கேன் அப்படி சொல்லிவிட்டு அவங்க உங்கள் ரூம்குள்ளே வராங்க. நீங்கள் கப்பில் பால் வச்சுட்டு பாப்பாவை எழுப்பி கப்பிலே கொடுக்க வரீங்க. ஒன் 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 என்ன பண்ணுற? இல்லை சமன் மில்க் ஃபீட் பண்ண சொன்னார். இப்படி கொடுக்கக்கூடாதுரா, ஃபீடிங் பாட்டிலங்க. ஃபீடிங் பாட்டிலா? சமன் என்கிட்ட எதுவும் சொல்லலை. அவங்க உங்களே பார்த்துட்டே இருக்காங்க. சின்ன பொண்ணு உங்களுக்கு தெரியாது இல்லையா? சாரிடா, நானும் எதுவும் சொல்லி கொடுக்கல. ஒரு நிமிஷம் இரு அப்படி சொல்லிவிட்டு அவங்க பாட்டில்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு, ஒரு நிமிஷம் இது கூட கப்பை அவங்கக்கிட்ட கொடுக்குறீங்க. அவங்க அந்த பாட்டிலில் ஃபில் பண்ணிவிட்டு தூங்கும்போது அவனுக்கு இப்படி தான் கொடுக்கணும். அவனும் குடிக்க ஆரம்பிச்சிட்றான். தூங்கும்போது கப்போடு கொடுத்தனா பாப்பாவுக்கு அடிச்சுக்கும். இப்போ நல்லா குடிக்கிறான். என்ன இயர்லியாகவே எழுந்துக்கிட்டேன்? இல்லை ஜமன். ஓ ஜமன் எழுப்பி விட்டானா? சரி, பாப்பா தூங்கட்டும், நீ வா நம்ம கிச்சன் போகலாம் அப்படி சொல்லிவிட்டு கிச்சன் கூட்டிகிட்டு போயிட்டு மார்னிங் இந்த பவுடர் மிக்ஸ் பண்ணி பாப்பாவுக்கு பால் கொடுக்கணும். ஃபுட் எத்தனை டைம் கொடுக்கணும், அப்புறம் எந்தெந்த ஃப்ரூட் அவனுக்கு பிடிக்கும், இது அவனுக்கு பிடிக்காது, இது சாப்பிட்டு அவனுக்கு அலர்ஜி. அப்புறம் அவன் சிக்கன் நிறைய சாப்பிடுவான். சிக்கன் மட்டும் அவனுக்கு அடிக்கடிக்கு கொடுக்கக்கூடாது. அதுவும் நைட் டைமில் அவனுக்கு கொடுக்கவே கூடாது, குழந்தைக்கு அலர்ஜி ஆகிடும் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அதை கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஜமன் கோவப்பட்டிருப்பா இல்லையா? ஒரு சின்ன கோவம் இருந்திருக்கும். ஓகே, குழந்தைக்கு ஏதாவது ஆயிருந்தா இப்போ தான் தோணுது. அமைதியா ஆண்டியை பார்த்துட்டே இருக்கீங்க. என்னடா? ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி, எனக்கு இது எதுவும் தெரியாதா. அது மட்டும் இல்லை, சிக்கன் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. பட் நான் சிக்கனை ஆர்டர் பண்ணி குழந்தைக்கு கொடுத்துட்டேன். என்ன ஒன்று சொல்கிற? இது சிமெண்ட்டு சொல்லிடாதா, தெரிஞ்சு அவன் கோவப்படுவான். எனக்கு தெரிஞ்சு அவன் அடித்தாலும் அடிச்சிருவான். சைலண்ட்டாக அவங்களே பார்த்துட்டே இருக்கீங்க. சொல்லிட்டியா? அதுக்கும் அமைதியாக இருக்கீங்க. சரி, ஐம் சாரி வயன், திட்டினானா? அப்படியே சொல்லிட்டு கண்ணில் தண்ணி வருது. ஹக் பண்ணிக்கிறீங்க. பயம் வருது, பிகாஸ் அவன் சொல்லக்கூடாது சொல்லியிருப்பான் இல்லையா? ஐயோ சொல்லிட்டோம் வேற. ஆண்டி அவங்கக்கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க. உங்களே பார்க்குறாங்க. ஒன் டேல இப்படி சேஞ்ச் ஆகிருக்கீங்கன்னு. அவங்களுக்குமே தெரியும் நீங்கள் ஒரு குட்டி பிரின்சஸ் மாதிரி உங்கள் வீட்டில் இருந்திருப்பீங்க. சின்ன வயசுலேருந்து உங்களை பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஒன் டேல இப்படி சேஞ்ச் ஆகிருக்கீங்கன்னு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. பட் புரிஞ்சுப்பீங்க அப்படியே சொல்லிவிட்டு, சரி ஓகே அதெல்லாம் விடுறா, நீ இப்போத்துலேருந்து இதுக்கு இப்போ பண்ணு. அப்புறம் வேறு ஏதாவது பண்ணானா என்கிட்ட சொல்ல, நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் பயந்துட்டு சொல்லாமலாம் இருக்காதா? சரிங்க ஆண்டி. சாப்பிட்டியா? ஒரு நிமிஷம் ஏதாவது குக் பண்ணுறேன். இல்லை 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 வேண்டாம், எனக்கு குக் பண்ண சொல்லி மட்டும் கொடுங்க. அப்படி சொல்கிறீங்க. அவங்களும் எந்தெந்த டைமில் என்னென்ன போடணும் குக் பண்ண சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் ஜிம்மனுக்கும் சிக்கன் பிடிக்கும். பாப்பாவுக்கு தான் கொடுக்கக்கூடாது, பட் ஜிம்மனுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இப்படி செஞ்சால் அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படியே சொல்லிவிட்டு அவனுக்கு எப்படி எப்படி பிடிக்குமோ அதையும் சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, நம்ம வந்ததே ஃபேக்காக தானே. இவனுக்கு சமைச்சு கொடுக்கணுன்னா முதல்ல அவன் சாப்பிட்ணும். இது இப்போ இம்பார்ட்டன்ட் இல்லை, நம்ம பாப்பாக்காக தான் சமைக்க கற்றுக்கணும். அதை கவனிக்க கூட மாட்டேன்றீங்க. அவங்க சொல்லி கொடுத்துட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாரு, செம்ம டேஸ்ட் தான் இருக்குது. நல்லா இருக்கு ஆண்டி. சரி ஓகே அப்படியே சொல்லிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு, உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? சொல்லுங்கள் ஆண்டி. ஏமடா ஆண்டி இப்படி கேட்குறாங்கன்னு நினைக்காத. நைட்டு அப்படி ஆரம்பிக்கும் போதே தெரிஞ்சிருச்சு. செம்மன் எதுவும் உங்ககிட்ட ரூடாக நடந்துக்கலல்ல. நைட்டு பண்ணது திங்க் பண்ணுறீங்க. அவன் தான் குடிச்சிட்டு வந்திருப்பான் இல்லையா? என்னடா முழிக்கிற? இல்லை ஆண்டி, ஏதோ ரூடெல்லாம் எதுவும் நடந்துக்கல. சரி, அப்புறம் உங்களுக்குள்ள சரி ஐம் சாரி, எடுத்த உடனே அதை திங்க் பண்ணுறது தப்பு தான். பட் சுமன் அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து எப்படி மூவ் ஆன் ஆவானே எனக்கு தெரியல. மேபி உன்னை கல்யாணம் பண்ணி வச்சாலாவது
அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து வெளில வருவான்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லிவிட்டு உங்கள் கையை ஹோல்ட் பண்ணிவிட்டு வேன் இப்படி கேட்குறேன்னு தப்பாக நினைக்காத. எனக்கு தெரியும் அவனோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை அவன் அவ்வளோ லவ் பண்ணுறான். உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்ட நிறைய கண்டிஷன் போட்டான். அதெல்லாம் உன்கிட்ட சொன்னானா? அமைதியாக அவங்களே பார்த்துட்டே இருக்கீங்க. ஐம் சாரிடா. எங்கள் பாரு, அவனோட லைஃப்பில் இல்லை. அதை அவன் எப்போ ஏற்றுப்பான்னு தெரியல. கூட ஹாப்பியாக இருந்தானா கண்டிப்பாக அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அவளை மறந்துடுவான். எனக்காக இதை மட்டும் பண்ணுறியா? அவன் தான் கான்ட்ராக்ட் பேப்பர்லேயே சைன் வாங்கிட்டான். இது ஆன்ட்டிக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. அவங்களே பார்க்குறீங்க. என்னடா பார்க்குற? அவர் என்னோட புருஷன் இல்லை ஆண்டி. கண்டிப்பாக நான் இதை கூட பண்ண மாட்டேன்னா. உங்களுக்காக இல்லைனாலும் நான் எனக்காக பண்ணுவேன். ஃபேக்கான ஹோப் கொடுக்குறீங்க. அவங்க உங்களை ஹக் பண்ணிக்கிட்டாங்க. இது போதும்டா, இது போதும். இதை விட எனக்கு என்ன ஹாப்பினஸ் இருக்கும் நினச்சி பாரு. அப்படியே சொல்கிறாங்க. பட் உங்களுக்கு ஆண்டி உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? சொல்லுடா, கேளு. என்ன கேட்கணும்? இல்லை, அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் எங்கே? அவங்க உங்களே பார்த்துட்டு செம்மன் கூட லைஃப் லாங் இருக்க அவளுக்கெல்லாம் தகுதியே இல்லை. ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான். அப்படி சொல்லிவிட்டு செம்மனோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஓகேடா, நெக்ஸ்ட் பார்ட் சூன் பார்த்துடலாம். பாய்.